ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். இன்றைக்கி இதுதான் செவ்வாய்க்கிழமை பூஜை. பாருங்கள், 6 மணிக்கு தான் பூஜை பண்ணேன் நான். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கல. நான் 5:30க்கு தான் எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் விளக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு 5:30க்கு தான் எந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்கிறேன். வாசலில் கோலம் போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டுருக்கேன். பூவெல்லாம் வச்சு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சேர்த்த நாள். இன்றைக்கி அதோட இன்னொரு நாள் முருகனுக்கு ஏற்ற நாள். இன்றைக்கி சஷ்டியாக என்னமோ இருக்குதுன்னு சொல்லி கிருத்திகை. அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி கோயிலுக்கு போகலான் இருக்கிறேன். வயலூர் போயிட்டு வரலான் இருக்கிறேன். வயலூர் முருகனை பார்த்துட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு வேண்டிகிட்டு வரலான் இருக்கிறேன். கடவுள்கிட்ட ஒன்று தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். என் கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா கடவுளே. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு கடன் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சாலே போதும். வேறு சொத்து காசுலாம் எனக்கு தேவையில்லை சிஸ்டர். இருக்கிறத வச்சு கடன் இல்லாத வாழ்க்கையே பெரிய வாழ்க்கை. கடனை தான் இப்போ கடனை அழிக்கணும். அதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டணும். அது அவரால் ஒன்று தான் முடியும். நம்மளால் எதுவுமே முடியாது. அதுக்குண்டான வழியை அவர் தான் வழி வச்சு கொடுக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் வெத்திலை தீபம் இப்போ செவ்வாய்க்கிழமை போட்டுட்ருக்கிறேன். எனக்கு கடன் முடிஞ்சினாலே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா பேங்கில் இருக்குது. எல்லாமே மீட்கணும். லோன், ஹவுசிங் லோன் போதும், அதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க. முதல்ல இந்த நகையெல்லாம் மீட்டுட்டு கொஞ்சம் கடன்லேருந்து விலகி இருந்தால் போதும். ஹவுசிங் லோன் அது வாட்டிக்கு போயிட்டுருக்கட்டும். அது ரிட்டையர்ட் ஆகிற வரையும் அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன கடன்கள்லாம் கொஞ்சம் முடிஞ்சாலே கொஞ்சம் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கோ இது பண்ணுறக்கோ எல்லாமே சரியாகட்டும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் சிஸ்டர் எனக்கோசரம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும். என் பொண்ணுங்க 2 நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிட்டு நான் நெய் தீபம் போட்டுட்ருக்கிறேன். இப்போது முருகப்பெருமானுக்கு அவரால் தான் முடியும். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம மனக்குறையெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். வேறு யார்கிட்டைங்க சொல்ல முடியும்? கடவுள்கிட்ட சொன்னால் போதும், அவர் பார்த்துப்பாங்க. எனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அதை அவர் செஞ்சால் போதும். ரொம்ப நான் எதுவும் ஆடம்பரமாக எதுவுமே நான் நினைக்கல. எதுவுமே நான் ஆசைப்படலைங்க. தானாக எல்லாமே எனக்கு அமைஞ்சு வந்துச்சு. எல்லாமே எனக்கு அமைஞ்சு வந்துச்சு. நான் அதை நாங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். கடனாக எல்லாமே செஞ்சோம், அவ்வளோதான். எதுவுமே ஆசைப்பட்டு அது வாங்கணும்னு போய் நின்னதில்லை. தானாக எங்களை தேடி தேடி வந்தது தான் எல்லாமே. வீடும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான் தானாக வந்தது தான். அதுதான் நம்மளுக்கு முடியணும்னு இருந்திருக்கு, முடிஞ்சிருச்சு. கடன் இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு தான் வாங்கினது. இப்போல்லாம் வாங்க முடியாதுங்க சிஸ்டர். விலைவாசியெல்லாம் ஓவராக இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே எல்லாமே பிள்ளைங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும். வீடு வாசல் இல்லாதவங்க பொழப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி தான் நாங்களும் வளர்ந்தோம். வீடு இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் மெயினாக ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு வைராக்கியத்தில் வாங்கிட்டேன், அவ்வளோதான். வீடு இருக்குது நம்மளுக்கு இருக்கிறதுக்கு, அது போதும். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதை எப்படியாவது தீர்த்து வைப்பாங்க. யார் மூலியமாவது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கடவுளோட சித்தம். அது நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நான் கடவுளை வேண்டிகிட்ருக்கிறேன். முருகப்பெருமானை ரொம்ப எல்லா கடவுளையும் வேண்டுவேன். அது மாதிரி எல்லா கடவுளுக்கும் உண்டான நாள் அன்றைக்கி அதுக்கு உண்டானதை நான் பண்ணுவேன் கடவுளுக்கு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தெய்வீக பக்தியே வந்திருக்கு. நம்மளுக்கும் ஒரு வயசு ஆகுதில்ல, அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூராக வாழணும், மெச்சூராக நடந்துக்கணும் அப்படின்ட்டு நான் இப்போ பக்திமயமாக ஆயிட்டேன். ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப ஆயிடுச்சு. கடவுளை
நினச்சி எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. முன்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துக்குவேன். அவங்கக்கிட்ட தான் நான் எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் வீட்டுக்கார் மாதிரி, எல்லார் மாதிரியும் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கூட நான் என் கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்க. யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன். மனுஷங்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்க, அவங்க காது கொடுத்தாவது கேட்பாங்க. பதில் சொல்ல முடியலனாலும் நம்மளோட விஷயத்தை கேட்பாங்க. கேட்டுட்டு பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம இதை கேட்குறாங்கல்ல, அது போதும். கடவுள் தான் எல்லாருமே நம்மளுக்கு. இன்றைக்கி அவ்வளோ அழகாக வெத்தலை தீபம் போட்டு வேல் வச்சு சும்மா ஜொலிக்கிறாரு முருகர் அப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜெகஜோதியாக இருந்தார். அவ்வளோ அம்சமாக இருந்தது. வேலும் இதுவும் வேல் பாடல் போட்டு காலையில் விளக்கேற்றிருந்தேன். அவ்வளோ வீட்டில் தெய்வீக மனமாக அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள், தனியாக வேல் தீபத்தை மாத்திரம் எடுத்து போட்டிருக்கிறேன். செம்மையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது கடவுளை. உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மணி 6:30 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கூட அனுப்பலை. இதையே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். வேலையே பார்த்துட்டு சாமியை வேண்டிகிட்டே உட்காந்துருந்தேன். இன்றைக்கி சாப்பாடு செய்கிறக்கும் கூட கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. அப்புறமா பிள்ளைங்க லேட் ஆயிடுச்சுமான்னு சவுண்டு விட்டுட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் இருந்துச்சு 6:30 மணிக்கு மேலே போய் தான் சமைச்சு கொடுத்தேன். 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க பிள்ளைங்கள்லாம். சாமி கும்பிட்டு இனிமேல் தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். போயிட்டு வயலூர் முருகனை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரேன். எனக்கு ஒரு 2-3 நாளாக உடம்பு வேற முடியல. என்ன பண்ணுறது, அப்படியே தானே ஓட்டிகிட்ருக்கணும். நம்ம பண்ணுறத எப்பவும் போல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு இருக்க வேண்டியதான். உடம்புக்கு சரியாக்கணும், கடவுள் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்படியே ஓடிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி ஃபுல் வியூ. சாமி கும்பிட்டு ஃபுல்லாக எடுத்தது. வேல் மாறல் பூஜை முருகன் வீட்டிலே உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காட்சி, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தரிசனம். வீட்டிலேயே அவ்வளோ ஒரு தெய்வீக மனமான இருந்தது. கடவுளே நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போன மாதிரி இருந்தது. வீடும் அவ்வளோ தெய்வீக மனமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் டிஃபன் பொங்கலும் பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு கிளறி வச்சுருக்கேன். கேரட் பொரியல் தான் பண்ணேன் இன்றைக்கி.